சில கதைகள் நம் இதயத்தின் ஆழத்தில் பதிந்து விடுகின்றன. அவை நம்மை சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம். ஆனால் சில கதைகள் நம்மை கண்ணீரில் கரைய வைத்து நம் ஆன்மாவை தொடுகின்றன. அனிமே உலகம் அத்தகைய உணர்வு பூர்வமான அனுபவங்களுக்கு ஒரு பொக்கிஷமாகும். இன்று நாம் பார்க்க போகும் அனிமேக்கள் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அவை மனித உணர்வுகளின் ஆழமான பரிமாணங்களை ஆராய்ந்து நம்மை ஒரு உணர்வு பூர்வமான பயணத்திற்கு அழைத்துச் செல்கின்றன. கிளாசிக் படைப்புகள் முதல் நவீன தலை சிறந்த படைப்புகள் வரை இவை நம் இதயத்தை உலுக்கி கண்ணீரை வரவழைக்கும். இந்த அனிமேக்கள் துயரம், இழப்பு, அன்பு மற்றும் வாழ்க்கையின் சிக்கலான தன்மைகளை ஆராய்கின்றன. அவை துயரத்தை எதிர்கொள்வது, அதிலிருந்து மீள்வது மற்றும் மனித அனுபவத்தின் உண்மையான அர்த்தத்தை தனித்துவமான முறையில் வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு கதையும் ஒரு ஆழமான பாடத்தை நமக்கு உணர்த்துகிறது. போரின் கொடூரமான தாக்கத்தை வெளிப்படுத்தும் அனிமேக்கள் நம் மனதை கனக்க வைக்கின்றன. அவை மனித குலத்தின் இருண்ட பக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. போரின் வலியை, இழப்பை மற்றும் அதன் நிரந்தரமான காயங்களை இந்த கதைகள் நமக்கு உணர்த்துகின்றன. கிராஃப் ஆஃப் தி ஃபயர்ஃப்ளைஸ் ஒரு போரின் கொடூரமான யதார்த்தத்தை சித்தரிக்கிறது. இரண்டாம் உலகப் போரின் ஜப்பானில் உயிர் பிழைப்பதற்கான போராட்டத்தை இது நெஞ்சை உலுக்கும் விதமாக காட்டுகிறது. அப்பாவி குழந்தைகளின் துயரமான முடிவை இது நம் கண்முன் நிறுத்துகிறது. பேர்ஃபுட் ஜென் ஹிரோஷிமா குண்டுவெடிப்பின் தாக்கத்தை குழந்தைகளின் பார்வையில் இருந்து காட்டுகிறது. போரின் அழிவையும் அதன் விளைவுகளையும் இது மிக துல்லியமாக சித்தரிக்கிறது. உயிர் பிழைத்தவர்களின் மன உறுதியையும் வலியையும் இது வெளிப்படுத்துகிறது. எம்பி அஜார் 86 இனவெறி, இழப்பு மற்றும் போரின் பெரும் விலையை ஆராய்கிறது. இளம் வீரர்களின் கண்களின் வழியாக போரின் கொடூரமான யதார்த்தத்தை இது காட்டுகிறது. மனித நேயமற்ற தன்மையையும் தியாகத்தையும் இது கேள்விக்குள்ளாக்குகிறது. டெவில்மேன் கிரைபேபி ஒரு பரபரப்பான, நெஞ்சை உலுக்கும் உலக அழிவு கதையாகும். அன்பு, பயம் மற்றும் துரோகம் போன்ற உணர்வுகளை இது ஆராய்கிறது. மனித குலத்தின் இருண்ட பக்கத்தை, நம்பிக்கையின் ஒளியையும் இது வெளிப்படுத்துகிறது. குடும்ப உறவுகளையும் வளர்ந்து வரும் பருவத்தையும் மையமாக கொண்ட அனிமேக்கள் நம் இதயத்தை தொடுகின்றன. அவை அன்பு, இழப்பு மற்றும் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. இந்த கதைகள் நம் சொந்த குடும்ப உறவுகளை பற்றி சிந்திக்க வைக்கின்றன. கிளானட் முதிர்ந்த வாழ்க்கை மற்றும் குடும்ப பிணைப்புகளுக்கான உணர்வு பூர்வமான அடித்தளத்தை அமைக்கிறது. இது கதாபாத்திரங்களின் தனிப்பட்ட போராட்டங்களையும் உறவுகளின் சிக்கலையும் காட்டுகிறது. வாழ்க்கையின் இனிமையான மற்றும் கசப்பான தருணங்களை இது வெளிப்படுத்துகிறது. கிளானட் ஆஃப்டர் ஸ்டோரி ஒரு உணர்வு பூர்வமான பயணமாக மாறுகிறது. பெற்றோராவது, இழப்பு மற்றும் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை இது ஆழமாக ஆராய்கிறது. வாழ்க்கையின் சவால்களையும் அன்பின் சக்தியையும் இது உணர்த்துகிறது. வுல்ஃப் சில்ட்ரன் தனிப்பெற்றோர் மற்றும் இளமை பருவத்திற்கு ஒரு அழகான அஞ்சலியாகும். ஒரு தாயின் தியாகத்தையும் குழந்தைகளின் தனித்துவமான பயணத்தையும் இது காட்டுகிறது. நிபந்தனையற்ற அன்பின் வலிமையை இது வெளிப்படுத்துகிறது. அனோஹானா தி ஃப்ளவர் விசா தட் டே துயரம் குற்ற உணர்வு மற்றும் ஒரு சோகமான இழப்பிற்கு பிறகு முன்னோக்கி நகர்வது பற்றி பேசுகிறது. நண்பர்களின் பிணைப்பையும் கடந்த காலத்தின் நிழல்களையும் இது ஆராய்கிறது. மன்னிப்பு மற்றும் குணப்படுத்துதலின் முக்கியத்துவத்தை இது உணர்த்துகிறது. டிகுமான் அட்வென்ச்சர் லாஸ்ட் எவல்யூஷன் கிசுனா வளர்ந்த பருவத்தின் அபாயங்கள் மற்றும் பொறுப்புகளை எதிர்கொள்ளும் டிகுமான் குழந்தைகளுக்கு ஒரு பிரியாவிடை வாழ்த்தாகும். இளமை பருவத்தின் முடிவையும் புதிய தொடக்கங்களையும் இது காட்டுகிறது. பிரிவின் வலியையும் நினைவுகளின் முக்கியத்துவத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. மேட் இன் அபிஸ் ஒரு இருண்ட பயணமாகும். குழந்தைகள் ஆபத்தை எதிர்கொள்ளும் ஒரு கொடூரமான உலகத்தை இது காட்டுகிறது. அழகும் திகிலும் கலந்த ஒரு விசித்திரமான உலகத்தை இது நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. உயிர் பிழைப்பதற்கான போராட்டத்தையும் தியாகத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. காதல் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை ஆராயும் அனிமேக்கள் நம் மனதை ஊர்க்குகின்றன. அவை அன்பின் பல்வேறு பரிமாணங்களையும் சுய கண்டுபிடிப்பின் பயணத்தையும் காட்டுகின்றன. இந்த கதைகள் நம் சொந்த உறவுகளை பற்றி சிந்திக்க வைக்கின்றன. யுவர் லை இன் ஏப்ரல் ஒரு கசப்பான, இனிமையான காதல் கதையாகும். இசை மற்றும் வாழ்க்கையின் மீதான ஆர்வத்தை இது மீண்டும் தூண்டுகிறது. இழப்பு, கனவுகள் மற்றும் கலைகளின் குணப்படுத்தும் சக்தியை இது ஆராய்கிறது. ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பான்கிரியாஸ் ஒரு மனதை உருக்கும் கசப்பான, இனிமையான காதல் கதையாகும். நிகழ்காலத்தை அனுபவிப்பதன் முக்கியத்துவத்தை இது உணர்த்துகிறது.
வாழ்க்கை மற்றும் எதிர்பாராத அன்பின் அழகை இது வெளிப்படுத்துகிறது. எ சைலண்ட் வாய்ஸ் கொடுமைப்படுத்துதல், மீட்பு மற்றும் பச்சாதாபத்தின் சக்தியை பற்றி பேசுகிறது. கடந்த காலத்தின் காயங்களையும் மன்னிப்பின் முக்கியத்துவத்தையும் இது ஆராய்கிறது. மனித உறவுகளின் சிக்கலான தன்மையை இது காட்டுகிறது. வயலட் எவர்கார்டன் துயரத்திலிருந்து குணமடைவதையும் மனித தொடர்புகள் மற்றும் கடிதம் எழுதுவதன் மூலம் ஏற்படும் மாற்றத்தையும் ஆராய்கிறது. உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அன்பின் அழியாத தன்மையையும் இது காட்டுகிறது. ஒவ்வொரு கடிதமும் ஒரு கதையை சொல்கிறது. யுவர் நேம் ஒரு இயக்கமான காலத்தால் அழியாத பிணைப்பு மற்றும் அன்பின் பாடலாகும். விதி, கனவுகள் மற்றும் தொலைதூர உறவுகளின் மாயத்தை இது ஆராய்கிறது. நினைவுகளின் சக்தியையும் அன்பின் எல்லையற்ற தன்மையையும் இது வெளிப்படுத்துகிறது. உளவியல் சிக்கல்களை ஆராயும் அனிமேகள் நம் மனதை ஆழமாக தூண்டுகின்றன. அவை மனித மனதின் இருண்ட மற்றும் சிக்கலான பக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. இந்த கதைகள் நம்மை பற்றியும் உலகத்தை பற்றியும் சிந்திக்க வைக்கின்றன. மான்ஸ்டர் ஒரு உளவியல் த்ரில்லர் ஆகும். குற்ற உணர்வு, ஒழுக்கம் மற்றும் மீட்பு போன்றவற்றை இது ஆராய்கிறது. மனித இயல்பின் இருண்ட பக்கத்தையும் நீதியின் தேடலையும் இது காட்டுகிறது. நியோன் ஜெனிசிஸ் எவாஞ்சலியன் அதிர்ச்சி, தனிமை மற்றும் இருத்தலியல் பயத்தை ஆராய்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் குணமடைவதில் இது கவனம் செலுத்துகிறது. மனித மனதின் ஆழமான சிக்கல்களையும் சுய கண்டுபிடிப்பின் பயணத்தையும் இது காட்டுகிறது. ஃப்ரீரன் பியாண்ட் ஜெர்னிஸ் எண்ட் அழியாத தன்மை மற்றும் அன்புக்குரியவர்களை விட நீண்ட காலம் வாழ்வதன் தனிமை பற்றிய ஒரு தனித்துவமான பார்வையை வழங்குகிறது. நேரம், நினைவுகள் மற்றும் உறவுகளின் முக்கியத்துவத்தை இது ஆராய்கிறது. மற்ற சோகமான கதைகளும் நம் மனதை உலுக்கி ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அவை வாழ்க்கையின் எதிர்பாராத திருப்பங்களையும் மனித குலத்தின் போராட்டங்களையும் காட்டுகின்றன. இந்த கதைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. சைபர்பாங்க் எட்ஜ் ரன்னர்ஸ் ஒரு சோகமான கதையாகும். லட்சியம், தியாகம் மற்றும் பேரழிவு தரும் முடிவை இது காட்டுகிறது. ஒரு இருண்ட எதிர்கால உலகத்தையும் மனிதர்களின் போராட்டங்களையும் இது வெளிப்படுத்துகிறது. தி ரோஸ் ஆஃப் வெர்சாய்ல்ஸ் ஒரு உணர்வுபூர்வமான பரந்த வரலாற்று நாடகமாகும். ஒரு காவிய நோக்கத்துடன் சோகமான காதலையும் இது இணைக்கிறது. புரட்சி, அன்பு மற்றும் தியாகத்தின் கதையை இது சொல்கிறது. இந்த அனிமேக்கள் ஏன் இவ்வளவு வலுவான உணர்வுகளை தூண்டுகின்றன? அவை வெறும் கண்ணீரை வரவழைப்பதற்காக மட்டுமல்ல, அவை ஒரு உணர்வுபூர்வமான பயிற்சியை வழங்குகின்றன. அவை நம்மை ஆழமாக உணர வைக்கின்றன. இந்த அனிமேக்கள் மனித அனுபவத்தின் நினைவுகளாக செயல்படுகின்றன. அவை அன்பு, இழப்பு மற்றும் மீள்திறனை கொண்டாடுகின்றன. அவை நம்மை மகிழ்விக்கவும், ஊக்கப்படுத்தவும், ஒருவேளை உடைந்த இதயத்தை குணப்படுத்தவும் உதவுகின்றன. இந்த கதைகள் நம் ஆன்மாவை தோற்று நம்மை ஒரு புதிய கண்ணோட்டத்தில்